சில சமயத்துல ஒரு புதுசா ஒரு பிசினஸவோ இல்ல ஒரு ப்ராஸ்பெக்ட பார்க்க போகும்போது அவங்க கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இதோட பெனிஃபிட் இந்த காரியங்கள்லாம் பேச போகும்போது அவங்க சொல்ற கேள்விப்பட்டிருப்போம். நாங்களா இதை ஏற்கனவே பார்த்திருப்போம். நான் அன்னைக்கே நெட்வொர்க் எல்லாம் பண்ணிருக்கேன். எனக்கு இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்றவங்க இருப்பாங்க. பார்த்திருப்போம். சோ நல்ல தீவிரமா ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பிசினஸ்ல ஏதாச்சும் ஒரு கம்பெனில இணைஞ்சிருப்பாங்க. ஐடி எடுத்திருப்பாங்க. ஆனா அவங்க எந்த விதமான விஷயம் பண்ணிருக்க மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தவங்க சொன்னது இது என்னன்னு புரிஞ்சுக்காம சின்ன அமௌண்ட் தானே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஜாயின் பண்ணி இருந்திருக்கலாம். அதுல எந்த விதமான அடுத்த நடவடிக்கையும் எடுத்திருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நபர்கள். ஏன்னா இதுல ஒரு ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே ஒரு அடிப்படை புரிதல் கூட இல்லாம இருந்துகிட்டு நானும் பிசினஸ் பண்ணிருக்கேன், நானும் இணைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்ல கேட்டிருப்போம். உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கன்னா ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நம்ம இணையறதுக்கு முன்னாடி அதோட டெப்த் என்ன, இது நம்ம இணைஞ்சோம்னு சொல்லிக்கிறோம் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா, கண்டிப்பா இதுல என்னென்ன மாதிரி பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுல இணைங்க. அப்படி இல்ல அப்படின்னு சொல்லிக்கிறேன்னா ஜஸ்ட் நம்ம பணத்தை போட்டு பொருளை வாங்கி வச்ச கதையா தான் ஆகும். அவங்களும் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிக்கிறேன், எனக்கு இந்த பிசினஸ் செட் ஆகாது அப்படின்னு சொல்ற கூட்டத்துல